வணக்கம் மக்களே! ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்ம தாவேகா தலைவர் முதலமைச்சராக போறாங்க. நெறைய பிரச்சனைகள், சோதனைகள். அப்பப்பப்பா! இவ்ளோ பிரச்சனைய தாண்டி அவர் வந்து முதலமைச்சர் ஆறார்னா எவ்ளோ பெரிய விஷயம். அ நாமலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிட்டே இருக்கோம். ஐயோ! என்ன ஆகுமோ? ஏதாகுமோன்னு சொல்லிட்டு அவர் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி, நெறைய போராட்டம் இப்படி ஒரு போராட்டம் யாருக்குமே வந்தது கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமே இல்ல மக்களே! ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைய உண்டாக்குனாங்க. ரொம்ப இழுபறியா போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, விசிகே தான். இது வருமா? வராதா? இங்கே வந்து தாவேகா தலைவர வர சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கூப்பிட்டு உட்காந்து பேட்டி குடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. ஸ்டாலின்லாம் வந்து இவ்ளோ ஒரு கெட்ட எண்ணத்துல இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. பொறாம. மக்கள் தான் உங்கள வந்து கொளத்தூர்லயே அடிச்சு தொரத்திட்டாங்களே. அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த ஒரு வீராப்பு, இந்த வீம்பு, இந்த வெட்டி பந்தா எதுக்கு? இனிமையாவது திருந்துங்க. மக்கள் வந்து உங்களுக்கு சரியாவுல செம்மட்டி அடி குடுத்துட்டாங்க. ஒரு ஆளுங்கட்சி நெறைய நல்லது பண்ணீங்க. அப்படியா, இப்படியான்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா, அப்படிலாம் இருந்தா உங்கள வந்து மக்கள் உங்களையாவது ஜெயிக்க வச்சிருக்கணும். ஆனா வைக்கல. அதனால இனிமையாவது திருந்துங்க தயவு செய்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடப்பாடி அதுக்கு வேற இங்க இருக்கிற முதலமைச்சர் எல்லாத்தையும் ஏன்னா அவரு ஏற்கனவே கூவாத்தூர்லேருந்து வந்தவர் தான். கூவத்தூர்லேருந்து வந்த ஒரு முதலமைச்சர் தான். அதனால அவர் வந்து அந்த கூவத்தூர் புத்தி அப்படியே அவருக்கு வந்து புதுச்சேரியில கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாரு. ஒழிச்சு வச்சுட்டு அவரு ஒரு சீன் போட்டாரு. நாங்க தான் முதலமைச்சர் ஆகப் போறோம். டிஎம்கே ஒத்துழைப்போடி ஆகப் போறோம். அட மண்ணாங்கட்டிகளா! கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஜெயலலிதா மேடம் வந்து டிஎம்கே தானே பயங்கரமா எதிர்த்தாங்க. ம். அந்த ஒரு கட்சியிலேருந்து அவங்க வழியில வந்த நீங்க, டிஎம்கே எதிர்த்தானே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. நீங்கலாம் சோறு தான் துண்ணீங்களா? என்னன்னே தெரியவே இல்லையே! அத வந்து நீங்க கொஞ்சம் கூட மானமே இல்லாம, நாங்க டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சரி இப்படியே பலவாறு போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆமவாயன்னு சொல்லி சொல்லுவாங்க. டிடிவி தினகரன். அவரு அடிச்சாரு பாருங்க ஒரு ஸ்டண்டு. நீலாம் உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு மனுஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிடிவி வந்து தேவையில்லாம ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்துட்டு இருந்தாரு. இந்த காமராஜர் ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எல்லா அல்லக்கைகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? காமராஜர் வந்து பனையூர்ல போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. என்னங்கடா நடக்குது? பனையூர்ல ஒழிச்சு வைக்கிற லெவலுக்குலாம் ஒண்ணுமே நடக்கல ஃபர்ஸ்ட். அத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ம விஜய் வந்து அந்த ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணவே மாட்டாரு. அவரு நீங்க எவ்வளவுதான் அவருக்கு நீங்க ட்ரபிள் குடுத்தாலும், அவர நீங்க கீழ கீழ விழ தள்ளினாலும், அவரு அந்த மாரி ஒரு தப்ப மட்டும் என்னைக்குமே பண்ண மாட்டாரு. வெஞ்சன்ஸ் வச்சுட்டு உங்கள மாரிலாம் அவருக்கு வந்து பழி தீர்க்க தெரியாது. அவரு அந்த மாரி ஒரு தலைவர் கிடையாது. சரியா? அவர் வந்து நீதிய நிலைநாட்டணும், ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா அ எல்லா ப வருமானத்தையும் விட்டுட்டு தமிழக மக்களுக்காக வந்திருக்காரு. சரியா? அதனால அந்த ஆமவாயும் கொஞ்சம் நீ அடக்கி வாசி. நீ வந்து எந்த ஒரு கண்டிஷன்ல நீ வந்து பிஜேபி கால்ல போய் விழுந்து கிடக்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சரியா? நீயும் எடப்பாடி என்னென்ன பேசுனீங்க 2 பேரும் மாத்தி மாத்தியா? ச்சை வெக்கங்கெட்ட நாயங்களா! அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? எடப்பாடி நீ பேசுறதும், எடப்பாடி பேசுறதும் கொஞ்சமா பேசுனீங்க. கடைசில ஒரு பதவி சுகத்துக்காக இந்த மாரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லவே வெட்கமா இருக்கு. அதனால இந்த நாயங்கள்லாம் புறந்தள்ளிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஐஎம்யூஎல் வந்து அவங்க குடுக்க மாட்டாங்கன்னு நெனச்சோம். இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல அவங்களும் ஆதரவு குடுத்துட்டாங்க. அப்போ தாவேகா தலைவருக்கு வந்து 118லேருந்து இப்ப 120 ஆயிருச்சு. அ அறுதி பெரும்பான்மையாவே நம்ம ஆயிட்டோம். கண்டிப்பா அதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நெறைய தொண்டர்கள் வந்து தங்கள தாங்கள காயப்படுத்திக்கிட்டாங்க. தற்கொலை முயற்சிக்கு இது பண்ணிட்டாங்க. நெறைய லேடீஸ்லாம் அழுது அழுது வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா வாய்மை வெல்லும், பொறுமை வெல்லும். நம்ம தலைவர் வந்து போகும்போது, வரும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்ளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவர் தாங்கிட்டு இருந்திருக்காருன்னு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம தாங்குனதுக்கு, நம்ம வெயிட் பண்ணதுக்கு, நம்ம காத்திருந்ததுக்கு நமக்கு ஆண்டவன் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருக்கான். நம்ம தலைவர் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகப் போறாரு. கண்டிப்பா இது இப்போ வந்து ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்றாரு. இந்த மாரி நாங்க கொண்டு வந்த நல்ல திட்டங்களெல்லாம் வந்து நீங்க க அத கன்டின்யூ பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஆதரவு குடுப்போம். இது நேத்துலாம் பண்ண வேண்டியதானே? இந்த ஆதரவு குடுப்போம்ன்னு சொல்லி சொல்லாம, ஏன் இவ்ளோ ஒரு பாடு? நீங்க வந்து ஒரு தலைவர் தானே! ஒரு ஜெனியூனா நடந்துக்க வேண்டியதானே! ஏன் இவ்ளோ ஒரு அசிங்கப்பட்டு இந்த ஜூலிலாம் இருக்காளே ஒத்த ரூவா கைக்கூலி, மாட்டுப்பிறவி இவலாம் ஒரு மனுஷியே கிடையாது. சரியா? சும்மா கோஷம் போட்டு கிட்னி திருடி, கிட்னி மோசடி அவ வழக்கு இருக்கு அவ மேல. அவலாம் உள்ள போப்புறா.
கண்டிப்பா தாவேகா தலைவர் எதுக்கு ஸ்டெப் எடுக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த கிட்னி திருட்டுக்காக, இந்த மோசடிக்காக இந்த நாய முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்து உள்ள தூக்கி போடுங்க. அது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் மது எந்த அளவுக்கு கேடோ அதே அளவுக்கு வந்து இவ வந்து பெண்கள் சமுதாயத்துக்கே ஒரு இழுக்கு மக்களே. அதுக்கப்புறம் எல்லா வகையும் இருந்துட்டு போட்டும், நம்ம நல்ல நேர்மையான ஆட்சியை கொடுப்போம். ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காத்திருந்தது காத்திருப்புக்கு வீண் போகவில்லை மக்களே. கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நம்ம தலைவர் நல்ல ஆட்சியை கொடுப்பாரு நம்புறோம். சரியா? நமக்காக நிறைய கூட்டணிகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தலைவர் விஜய், வளருக அவருடைய புகழ், ஒலிக்கட்டும் தமிழ்நாடு முழுவதும் விசில் சத்தம் பறக்கட்டும். வாழ்க வாழ்த்துக்களுடன் ஜெசிமா ரூல்ஸ். தேங்க்யூ.